சார் அதெல்லாம் சான்ஸே இல்லை. லாஸ்ட் மினிட்ல சொன்னால் எங்கேயுமே ரெடி பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ம், ஓகே சார். டைம் கம்மியாக தான் இருக்குது, டிசைட் பண்ணிட்டு கால் பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு 10க்கு இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. ப்ரோ வாங்க. ஹாய். ஹலோ, ஐம் நரேன். ஒரு 15-20 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். சண்டே எப்போவுமே ஆஃப் தான், இன்றைக்கி உங்களுக்காக தான் ஷூட் இருக்குது. சைக்காலஜி மேம் ரொம்ப நாளாக சொல்கிறாங்க, இழுத்தடிச்சு இன்றைக்கி தான் நடக்குது. உட்காருங்க ப்ரோ. ஒன்ஸ் இஃப் இட்ஸ் செட் வில் கால் யூ. யா ஷோர், டேக் இட் டைம். உங்களுக்கு இந்த இன்டர்வியூ ஷூட்லாம் ஓகே இல்லை? ஏன்னா மேம் சஜஸ்ட் பண்ணப்போ உங்களையும் கேட்க சொன்னாங்க. நாங்களும் 3-4 டைம்ஸ் கேட்டோம். ஓகே தானே? அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. ஐ எம் ரெடி டு ஓப்பன். அப்போ ஓகே. ஜூஸு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லை ப்ரோ, பரவாயில்ல, தேங்க்யூ. ஏதாச்சும் நான் கேளுங்க. அந்த ரூம் ரிஃப்ரெஷ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. அண்ட் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்தீங்களா? புரியல. கண்டிப்பாக நமக்குள்ள ஒத்து வராது. இட்ஸ் ஆல் டான். பாய். டே ஹரி. ப்ரோ 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஷியோர். சைலன்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. கேமரா பாருங்க. ஆக்ஷன். ஹாய், ஐ எம் ஹரி சிவநாதன். டேய் போலாம். பேர் என்ன சொன்னீங்க? பல்லவி. பல்லவி கார்த்திகேயன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்கள எப்போ மீட் பண்ணீங்க? எப்போ பேசுனீங்க? எப்போ மீட் பண்ணோன்னு தெரில, ஆனால் ஒரு நாள் this is Pallavi Karthikeyan from BSc Mathematics. இந்த பிரதீப்க்கு ஒரு வேலை இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. மெசேஜ் பண்ணியிருந்தேன், ஏன் ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? ஓ, நீங்கள் தான் பல்லவி கார்த்திகேயனா? ஆக்சுவலி இது என்ன ஈவெண்ட்? யூத் எம்பவர்மெண்ட் டேக்கு திஸ் ஃப்ரைடே. ஓகே, நீங்கள் கண்டென்ட் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நைட்டுக்குள்ளே இன்னைக்கு அனுப்புகிறேன். ஃபைன். உங்களுக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சிது? ஆக்சுவலி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினேன். ஃபைன். உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? October 2021 அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சூப்பர் ப்ரோ. அப்புறம்
அப்புறம் அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளானு? ஒரு பிளானும் இல்லை, ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலாமா? ஏண்டா 300 ரூபாய்க்கு பிளான் பண்ண சொன்னால் 3000 ரூபாய்க்கு சொல்கிறான். சரி, படத்துக்கு அப்படியே நல்ல சார் படம் ஓடுது, டாக்டர் தான். அதுவும் அடுத்த வாரம் டிவியில் போட்டுருவான். அட போங்கடா. ஹாய். ஹாய். ஹலோ. என்ன காலேஜ் 2 பேர் ஆளே காணோம்? டே காலையில எந்திரிக்கவே முடியல தெரியுமா? கண்ணெல்லாம் அப்படியே ஒட்டிச்சு. ஸ்லோவாக எந்திரிச்சு பொறுமையாக பிஜிலேருந்து வரேன். உனக்கு என்னப்பா, பிஜி இங்கே இருக்குது. நான் நினச்சா 2 நிமிஷத்தில் காலேஜுக்கு வந்துடலாம். ஏய் நீ மூடு சரியா? எங்களுக்கு 10 கிலோமீட்ரு. உனக்கு என்னப்பா, நீ எல்லாம் பெரிய ஆள். எப்படித்தானும். யாரா அவன்? சரி, அந்த பிபிடி முடிச்சியா? இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் சரி இருக்கு. சரி, அதெல்லாம் எதுக்கு இழுத்துக்கிட்டு. சரி, இது என் ஃப்ரெண்ட் ஹரி. தெரியும். எப்படி? யூத் எம்பவர்மெண்ட் டேக்கு போஸ்டர் டிசைன் பண்ணான், அப்படி ஓ தெரியும். ரைட். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லவே இல்லை. அவனுங்களா? இருங்க. பிரதீப், திவாகர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிரதீப் ஸ்கூல்லேருந்தே என்னோட ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காலேஜில் ஜாயின் பண்ணோம். பட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். திவாகர் வந்து பிரதீப்போட கிளாஸ்மேட். ஸோ அப்படி பழக்கம். அவன் ஈஸியாக எங்களோட ஜெல் ஆகிட்டான். மோஸ்ட்டாக ஃப்ரீ டைமில் நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். ஏய் இர்ரா, நீ என்ன பேசாம அமைதியா இருக்க? ஏதாச்சும் பேசு. டே ஸ்காலரா ஹாஸ்டலரா? யாரா அவங்க தோஸ்து? பூமர் மாதிரி கேள்வி கேட்குறான். பூமரா? பிஜி. எந்த ஊர்? காரமடை. காரமடையா? இங்கே தானே இருக்கு. சி அப் அண்ட் டவுன் கேட்ஸ் லைக் மோர் தென் 50 கிலோமீட்டர். எவன் வந்துட்டு போவான், அதுவும் இந்த ரோட்ல. அதான் அப்பா பிஜில இருந்து படிச்சுக்கோ சொல்லிட்டாரு. ஓ, பிஜி ஓகேயா? ஓகே தான். ஐ மிஸ் ஹோம் ஃபார் ரியல். தென் அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டோம். மோஸ்ட்டாக பிரதீப் அண்ட் திவாகர் கூட தான் இருந்தா. அப்படியே நானும் பேச ஆரம்பித்தேன். ஃப்ரம் ஹைவே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்படியே கால், மெசேஜ், ஸ்னாப், அப்படியே பாண்டிங் ஸ்ட்ராங் ஆச்சு. தென் ஃபைனலி த டே அரைவ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் இன் மை லைஃப். டி டேய், என்ன ட்ராப் பண்ணிட்டியா? ட்ராப் பண்ணிட்டியா? இங்கே ஜங்ஷனில் தான். நமக்கு சேஃபாக போய் சேர்ந்தா சரி. அப்புறம் அந்த ஷூட் என்னாச்சு? ஆமாண்டா, ஷூட் என்னாச்சு? நல்லா தான் போச்சு. ஆனால் கடைசி ஒன்று கேட்டோம், அதுக்கு இல்லைன்னா தெரியல. எல்லாருக்கும் ஷாக். டே பிரதீப், பல்லவிங்க? ஷேர் பண்ண மனசில் போகிறேன். ஹே, என்ன பண்ணுற இங்கே தனியா? நத்திங். என்ன ஆச்சு? நத்திங். ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. ஹே, ஏன் நீ மூட் அவுட்டாக இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. அட ஒன்றும் இல்லை ஹரி. சரி, ஏதாவது சாப்பிட்டியா? நாளா அப்பவே சாப்பிட்டேன். நீ தான் சாப்பிடணும் இனி. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பிரதீப் திவாகர் ஏதாவது சொன்னாங்களா?
அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, சும்மா தான் உட்காந்துருக்கேன். அப்போ ஓகே. ஓகேயா? ம். எப்படித்தானோ. ஆமா, இப்போ எங்கே போயிட்டு வர? சந்தியாவை ட்ராப் பண்ண போயிருந்தேன். எங்க? அவ வீட்லயா? இல்லை இல்லை, இங்கே ஜங்ஷனில் தான். உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டுக்கிறேன் நான். ஓஹோ, அவ லவ் பண்றியா என்ன? ஏய் சே, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குற? இல்லை, முந்திரி கொட்டை மாதிரி நான் அவளை போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னல, அதுதான் கேட்டேன். நான் போய் சந்தியாவை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரதீப் போய் ட்ராப் பண்ணுறியான்னு கேட்டான். ஒரு ஹெல்ப்காக பண்ணேன். அதுக்குன்னு லவ்வா? யூ நெவர் நோ. பண்ணாலும் பண்ணுவேன். எது? பாரு, சந்தியா தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. தேங்க்யூ ஃபார் ட்ராப்பிங் மீ, இட் மீன்ஸ் அ லாட். இல்லை, எனக்கு புரியல. நான் ஆல்ரெடி செமகானில் இருக்கேன், ஓடி போயிருக்கேன். ஏய், இப்போ என்னாச்சு? உனக்கு நான் அவளை ட்ராப் பண்ண தான் பிரச்சனையா? உனக்கு சொன்னா புரியாது. டியூப்லைட். ஏ, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்ல, அது எங்க? கீழே அந்த ஸ்டடி டேபிள் மேலே தான் வச்சேன். அப்போ இது என்னது? ஹே, நான் கீழே ஸ்டடி டேபிள் மேலே தான் வச்சேன். கிழிச்ச ஓரமாக தூக்கி போட்டு போயிட்டேன். ஏய், நான் தூக்கி எல்லாம் போடல. நான் ஏன் தூக்கி போடணும்? நான் சேஃபாக டேபிள் மேலே தான் வச்சேன். யூனோ வாட், அது கீழே ஓரமாக கிடந்து. யாராச்சும் வேஸ்ட் லஞ்ச் டஸ்ட்பினில் போட்டிருந்தா என்ன பண்ணுறது ஹரி? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்ப. அதோட வேல்யூவில் உனக்கு இப்போ புரியாது. அட்லீஸ்ட் நீ என்கிட்டயாவது கொடுத்துருக்கணும். பல்லவி வச்சுக்கோ, நான் போகும்போது வாங்கிக்கிறேன். தூக்கி போடுறதுக்கு பதிலாக. தப்பு தான், சாரி. சரி, உன் கூட தனியாக ஒரு ஃபோட்டோ கேட்டேன். அதுக்கு பெரிய புடுங்கி மாதிரி பண்ண. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அதெல்லாம் முடியாது. ஏய், நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். வேணா இப்போ எடுத்துக்கலாம். விளையாட்டா? ஒன்றும் வேண்டாம் சாமி. லிட்டரலாக நான் அப்செட்டாக இருக்கேன் நீ பண்ண வேலையில். என்ன சொன்ன? நான் போய் சந்தையை ட்ராப் பண்ணிட்டு வரேன். எருமை. என்ன சிரிக்கிற? டேய், சிரிக்கிறத நிப்பாட்டு. இந்த மாதிரி நேரத்தில் எனக்காக நீ ஃபீல் பண்ணணும். அதை விட்டு சிரிக்கிற. ஷிட், இட்ஸ் 9. டைம் ஆச்சு. எவ்வளோ ஃபோன் பார்க்குறப்ப தெரியலையா? நீ மூடு சரியா? சரிவா, பிஜியில் ட்ராப் பண்ணுறேன். தலை, நீங்கள் சந்தியாவை மட்டும் ட்ராப் பண்ண போதும். பல்லவி தனியாக போய்ப்பா. இப்போ நான் அவளை ட்ராப் பண்ணதான் உன் பிரச்சனையா? ஏன் சும்மா கலாய்க்கிற? சி, உனக்குலாம் சொன்னா புரியாது. லைஃப் இஸ் so uncertain and it's filled with lot of surprises. ஆ? கைஸ், நான் அப்படியே கிளம்புறேன். டைம் ஆச்சு. 10 தான் பிஜியில் விடுவாங்க. அதெல்லாம் முடியாது. என்ஜாய் பண்ணல. இந்த நீயும் சேர்ந்து கூட்டு. டேய், ஏன்டா உசுரை வாங்குற? ஏன்டா டி, நீ போயிட்டு வா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரீச் ஆனோடனே ஒரு மெசேஜ் போடு என்ன? ம், ஓகேடா. அப்புறம் நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், சொல்ல மறந்துட்டேன். வீட்டுக்கா? பாத்தியா, எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை. நாங்கள் அவ்வளோதான். சரி, பார்த்துக்கலாம். ஐயோ, ஆரம்பிச்சிட்டான். அவன் கணக்காரன் ஜோக்கர். நீ போயிட்டு வா. பாய் கைஸ். பை. பாய். நானும் வரேன். நான் கிஃப்ட் அப்படி வச்சிருக்க கூடாது. ஃபோட்டோ கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஐ எம் சாரி. ஓகே. ஓகேயா? ம், யா, ஓகே. எதில் போகிற? கேப் தான். ஃபைவ் மினிட்ஸ்னு காமிக்குது. சாரி. உனக்கு சாரி தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியாதா? கேபை கேன்சல் பண்ணு, பிஜியில் ட்ராப் பண்ணுறேன். இல்லைங்க, நீங்கள் சந்தியாவை ட்ராப் பண்ணால் மட்டும் போதும்.
ஹலோ அண்ணா, அந்த ஆர்ச் தாண்டி தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நான் பார்த்துட்டேன், வரேன். ஓகே தென், பாய் மிஸ்டர் ஹரி சிவநாதன். நோ. நோவா? நான் போகணும், பாய். நோ. வாட் யூ மீன் பை நோ? கொஞ்ச நேரம் இரு, அதுக்குள்ள போகணுமா? கேப் வெயிட் பண்ணுது. நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். போயிட்டு 3 days கழிச்சு தான் வருவேன். அதான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் இரு. நீ என்ன எது சொன்னால் லேட்டாக தான் சொல்லுவியா? கேப் வெயிட் பண்ணுது. நோ. ஹே, நான் போகணும், பாய். பாய். டேய், என்ன போயிட்டலா? போயிட்டான். நல்ல பொண்ணுடா. சரி, டைம் ஆச்சு, செம பசி, மேலே போலாம் வா. What the fuck is this? வாட்? எதுக்கு தேவையில்லாம என்ன எல்லா பக்கம் பிளாக் பண்ணி வச்சிருக்க? பல்லவி, யார் வீடு இது? என்ன எதுக்கு இங்க கூப்பிட்ட? கீழே இவ்வளவு பேர் இருந்து ஏதோ ஐசோலேட் ஆன மாதிரி இருக்கு. கத்தாத. இது என் ஃப்ரெண்ட் வீடு தான். இன்னைக்கு அவ பர்த்டே. அவ இன்வைட் பண்ணா. ஸோ உன்னையும் கூப்பிடலாமான்னு கேட்டேன். ஓகேன்னு சொன்னான். ஏன்னா நேற்று நீ ரொம்ப மூட் ஆஃபாக இருந்த. இங்கே வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சேன். பார்த்தா பிளாக் பண்ணி வச்சிருக்க. பல்லவி, நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நேத்து என்ன சொன்ன? நேர்ல பார்த்தா பேசுறேன்னு சொன்னல. இந்த கால் டெக்ஸ்ட்ல மட்டும். அப்போ பேசலனா பிளாக் பண்ணிடுவியா? This is so immature. இம்மெச்சூரா? நீ முன்ன மாதிரி இல்ல பல்லவி. முதல்ல எல்லாம் சிரிச்சு பேசுவ, இப்ப என்ன திருப்பிட்டு போற? இந்த கால் டெக்ஸ்ட்ல மட்டும். என்னதான் பிரச்சனை? என்னதான் ப்ரோ ஆச்சு? பிளாக் பண்ற அளவுக்கு போயிடுச்சா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். டேய், நேற்று நான் ஒரு நாள் காலேஜ் வரல. ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கானுங்க. பிரதீப் கேட்ட இந்த வளர்றான். உன்னை இன்னைக்கு ஆளையே காணோம். என்ன நடந்துச்சு நீயாச்சும் தெளிவா சொல்லு. டே, நான் பிரதீப், பல்லவி அப்புறம் இன்னும் சில பேர்லாம் படம் பார்க்க மாலுக்கு போயிருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டுருக்கப்போ பல்லவி அப்பா எதிரில் தற்செயலாக வந்தார். பல்லவி அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா. அவர் முன்னாடி போய் நின்னதும் அவர் ஆச்சரியமாக பார்த்தாரு. பார்த்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரா, இதான் நீ படிக்கிற லட்சணமா, இப்படி ஊரை சுற்றிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டார். நானும் பிரதீப்பும் அவரை கன்வின்ஸ் பண்ண போனோம். ஆனால் அவர் எதுவும் கேட்கல. மேலும் சத்தம் போட்டார். சுற்றி இருக்க பப்ளிக் எங்களை தான் பார்த்துச்சு. அவளும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாடா. ஒரே சங்கடமாக போச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அவங்க அப்பா அப்படியே அவளை ஓங்கி அரைஞ்சிட்டாரா. அப்படியே நடுங்கி போய் நின்றுட்டு இருந்தா. நாங்களும் ரொம்பவே பயந்துட்டோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அப்புறம் போகும்போது அவர் எங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போனார்ரா. அப்புறம் சொல்றா. அவரை அப்படியே தனியாக விட்டுட்டு நாங்களும் போயிட்டோம்டா. என்ன காரியட்டா பண்ணிருக்க? லூசாடா நீங்க. அந்த நாள் மேலே ஏன்டா அவளை தனியா விட்டீங்க? ஏன்டா தனியாக விட்டு போனேன்?
டேய் நாங்கள் அப்போ ரொம்பவே பயந்து போயிருந்தோம்டா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி பிரதீப்பை விடு. நீ எவ்வளோ லவ் பண்ணுறீல, லவ் பண்ணுற பொண்ணு இப்படி தான் தனியாக விட்டு வருவி. அப்படி ஒரு நிலமையில நீயும் லவ்வும். ஏய் எங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லைடா. எப்படா உனக்குள்ள இப்படி பேச தோணுது? டேய் நான் நேற்று பிரதீப்போட தான்டா காலேஜுக்கு வந்திருந்தேன். அப்படியே அவனோட ரிட்டர்ன் போயிட்டேன். கொஞ்ச நேரம் கூட இருந்து கன்சோல் பண்ணி ஒரு ஆட்டோ இல்லை ஒரு பஸ்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதான்டா மயிராண்டி. பெரிய தப்பட்ட. டேய் இப்போ அவன் எங்கே இருக்கா? பிஜியில் தான். மூஞ்சிலே முழிக்காதடா. தூ. டேய் ஓகே ஓகே ஓகே. சொல்ல வரேன்ட்டேன். நாளைக்கு சென்னை போகிறோம். போயிட்டு வர 1 வாரம் ஆகும். டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. டேய் என்னடா சொல்கிற? நீ எப்போ கிளம்புற? மத்தியானம் 12 மணிக்கு. காலேஜ் வந்தால் போகிறோம். டேய் என்னடா இப்போ சொல்கிற? நான் நாளைக்கு ஈவினிங் தான் வீட்டிலேருந்தே பிஜிக்கு வருவேன். 1 hour முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன பண்ண சொல்கிறேன்? டேய் விடு, 1 வாரம் தானே. இட்ஸ் ஓகே. ஓகேயா? என்னாலாம் உன்னை 1 வாரம் பார்க்காம இருக்க முடியாது. சரி விடு, பார்த்துக்கலாம். டேய் ஆமாம். ரைட் ரைட். ஹாய். ஒரு 2 minutes கூப்பிடுறேன். பல்லவி நீ என்ன பண்றீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். அதான் ஒரு வாரம் சார் அப்ஸ்காண்ட் ஆகுறீங்களே. ஐயோ லூஸ், அது ஒரு பிராங்க். பிராங்கா? அப்படியே போட்டேனா? பல்லவி சென்னை போறோம். ஆனா 1 வாரம் இல்ல 2 நாள்ல வந்துருவோம். ஹரி நீ இப்படி வந்து நிப்பேன்னு தெரியலடி. அம்மா நீ எப்போ வந்த? அது இருக்கும் நைட் 3 மணி. 3 மணியா? எங்க அம்மா கிட்ட செம்மையா திட்டுவாங்க. பாவண்ட எங்க அப்பா நடுராத்தி வந்து என்ன ட்ராப் பண்ணிட்டு போனார். இப்போ லிட்ரலா உனக்காக தான் இங்க வந்து நிக்கிறேன். பார்த்தா பிராங்க்னு சொல்றேன். இன்னைக்கு என் கசினை பொண்ணு பார்க்க வராங்க. அங்கேயாச்சும் போயிருப்பேன். இப்போ உனக்காக தான் இங்க வந்து நிக்கிறேன் ஹரி. ஹலோ, என்ன ஜோன் அவுட் ஆயிட்டியா? சரி, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஹாப்பி ஜேர்னி. பாய். ஹே, நான் வேணா உன்னை கிளாஸ் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டா? இல்லைங்க, நீங்க சந்தியாவை ட்ராப் பண்ணா மட்டும் போதும். ஹே ஹலோ, எடா இருக்க? வீட்டில். பழைய வந்திருக்கா? என்னது? பழைய வந்திருக்காடா. உன்கிட்ட பேசுவான். சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி. ஹாய், உட்கார். பல்லவி, ஐம் ஸோ சாரி. நான் நீ கூட இருந்திருக்கணும். அப்படி அப்படி தனியாக விட்டு போயிருக்கக்கூடாது. அந்த ஒரு நேரத்தில் எனக்கு எந்த ஒரு யோசனையும் வரல. ரொம்ப பயந்து போயிருந்தேன். நான் திவாகர் கிட்ட கூட. ஹரி, நீ தெளிவா ஒரு சேஃப் கேம் விளையாண்டுருக்க. புரியல. எங்க அப்பா என் ஹெச்ஓடி வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. காலேஜ் பங்க் அடிச்சு சுத்திட்டு இருக்கேன். பிரதீப், அர்ஜுன், விபி, பிரியா எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணாங்க. நீ வேற ஸ்ட்ரீம் மெம்பர்னால உன்னை பத்தி எதுவும் தெரிய வரல. உன் பேர் அடிபடக்கூடாதுன்னு இந்த இஷ்யூலேருந்து தப்பிக்கணும்னு
ஒரு சேஃப் கேம் ப்ளே பண்ணியிருக்க, கரெக்டா? பல்லவி நீ என்ன சொல்ற? நான் எந்த ஒரு விதமான சேஃப் கேமும் ஆடல. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பிரதீப் திவாகர் என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இப்படி ஃபீல் பண்றவன் அடுத்த நாள் எப்படி இருக்கேனாச்சு கேட்டியா? இல்ல அப்புறமேல் வந்து பேசுனியா? இந்த 15 நாள் நீ என் பக்கம் கூட வரல. இதுதான் நீ என் மேல வச்சிருக்க லவ்வா? பல்லவி அப்படியெல்லாம் இல்லை. நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். என்னால் உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல. பிரதீப் திவாகர் கிட்ட கூட சொன்னேன். திவாகர் சொன்னனால தான் இப்போ நான் உன்னை கூப்பிட்டு பேசுறேன். ஆனால் நான் உனக்கு கால் பண்ணேன், மெசேஜும் பண்ணேன், ரெஸ்பாண்டே பண்ணல. ஓ, மெசேஜ் கால்ல தான் பேசுவேன். நேரில் பேசினா குறைஞ்சா போயிடுவேன். ஆமா, உன்கிட்ட நேர்ல பேச சுத்தமா விருப்பம் இல்லை. உன்னை பார்த்தாலே ஈஸியா ட்ரிகர் ஆகுது. அழுக தான் வருது. என்னால சத்தியமா முடியல ஹரி. முன்ன மாதிரி உன்கிட்ட எதுவுமே பேச தோணல. நீ தானே இப்படி என்ன நினைக்க தள்ளிட்ட. உன்கிட்ட நேர்ல பேச நானும் நிறைய தடவை ட்ரை பண்றேன். ஆனா நீ இப்படி பிஹேவ் பண்றது சத்தியமா முடியல ஹரி. நான் அன்பிளாக் பண்ணிட்டேன். உனக்கு வேண்டானா பிளாக் பண்ணுவ, தேவைன்னா அன்பிளாக் பண்ணுவ. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ நேரில் வந்து பேசணுங்கிற ஒரே இன்டென்ஷனில் தான் உன்னை பிளாக் பண்ணேன். மற்றபடி எந்த கிரட்ஜும் இல்லை. ஐ எம் ரியலி சாரி. இந்த சாரி அளவு மட்டும் எப்படிதான் உன் வாயிலிருந்து இவ்வளோ ஈஸியா வருதோ? உன்னை நான் கூப்பிட்டதே நான் பண்ண பெரிய தப்பு. கிளம்பு. அப்புறம் 2-3 months சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். பெருசாக பேசிக்கல, பார்த்துக்கல. பிரதீப் திவாகருக்கு கூட அவ சரியாக பேசல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நார்மலானா அவங்க கிட்ட பேசினா என்கிட்ட என்னன்னா என்ன அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நீங்க என்ன மாமாவா? அறியோ பெண் இப்படி கேவலமா பிம்பா அப்படின்னா? அதான் மாமா அதுலயே சொல்றாங்கல்ல. ஓ, டேய் பல்லவி மெசேஜ் பண்ணிருக்காடா குரூப்ல ரொம்ப நாள் கழிச்சு. ஆ, நைஸ். நீயும் ஃபோன் எடுத்து பாரு. ஃபோன் சார்ஜில் இருக்கு, நான் அப்புறம் பார்க்குறேன். பிரதீப்க்கு ஆள் வேணுமா, பல்லவி செட் பண்ணி தரானா? என்ன பிரதீப் கூப்பிடுறான்? ஹலோ. டேய் லூசானே நீ, ஒரு பொண்ணுட்ட எப்படி டெக்ஸ்ட் பண்ணனும் தெரியாதா? அது குரூப்ல. டேய் என்னடா ஆச்சு? டேய் நீ முதல்ல அந்த மெசேஜ் டெலீட் பண்ற குரூப்ல இருந்து. சரிடா. டேய் என்னடா பிரதீப் கூப்பிட்டு இப்படி கத்துறான்? என்னாச்சு? ஏதோ டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன்னு. ஃபோன் எடு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? பின் போட்டிருக்க. நீ தான்டா சொன்ன பிம்ப்னா மாமா. ஓ டேய், டேய் இதான் மீனிங் சத்தியமா தெரியாதுடா. டேய் ஃபர்ஸ்ட் அதை டெல் பண்றா. என்கிட்ட எதுவும் பேசாத, அவகிட்ட கூப்பிட்டு தெளிவா பேசு. டேய் கால் எடுக்கலடா. டெக்ஸ்ட் பண்றா. டேய் பிளாக் பண்ணிட்டாடா. டேய் ஆனவன் சொல்றேன்டா, உன்னை அறியாம ஒரு தப்பு பண்ணிடுற, ஹர்ட் பண்ணிட்டு கடைசியில் கில்ட்டா ஃபீல் பண்ற. போடா. பிரதீப்பும் திவாகரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் என் டாபிக் எடுத்தாலே அவள் இக்னோர் பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு நாளில் அவளே கால் பண்ணா. ஒன் ஆஃப் த worst days in my life.
பல்லவி, எப்படி இருக்க? நாட் ரியலி வெல். எனக்கு தெரியும் உனக்கு நான் சாரி சொன்னா பிடிக்காதுன்னு, ஆனா சொல்லிதாகணும். எப்பயுமே உனக்கு சாரி மட்டும் தான் சொல்ல தெரியும். நீ என்ன பண்ணாலும் யூ ஜஸ்ட் அப்பாலஜைஸ் ஃப்ரம் நோவேர். இப்போலாம் நீ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்ட. உன் மைண்ட் செட் சரியில்லைனா பிளாக் பண்ற. ஓகே ஆச்சுன்னா அன்பிளாக் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுக்குற. கடைசியில சாரி கேட்குற. இதெல்லாம் அன்னைக்கு நீ என்ன தனியா விட்டுட்டு போனல. விடு, பழச கிளற எனக்கு விருப்பம் இல்லை. வேற ஏதாச்சும் பொண்ணு நீ பெம்பின் கூப்பிட்டு இருந்தாலும் செருப்ப கழட்டி அடிச்சிருப்பான். எப்போ இருந்து இப்படிலாம் பேச ஆரம்பிச்ச? பல்லவி, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதோட ஆக்சுவல் மீனிங் எனக்கு தெரியல. உன்னை கூப்பிடணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. சரி, அன்னைக்கு என் கசின் வந்தான். நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஹரி, உனக்கு ஒன்று தெரியுமா? பல்லவிக்கு ஸ்கூல் டைமில் ஏகப்பட்ட ப்ரொபோசல் வந்திருக்கு. அப்போ அவ்வளோ பேர் காஞ்சி போயிருக்காங்க. பல்லவி, இது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டா? நீ கேஷுவலா சொல்ற, ஆனா இதெல்லாம் நினைச்சு வருத்தமா தான் இருக்கு. பல்லவி, நான் அது பண்ண மிஸ்டேக்ல. You know what? We literally just fight. End up hurting each other for the past 6 months. ஒரு நாள் கூட சிரிச்சு சந்தோஷமா பேசல. இப்ப தோணுது ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாம். இது நினைச்சு என்னால மத்தது மேல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. பல்லவி, இன்னைக்கு லாஸ்ட் டே. இன்னும் 2 மாசத்துல எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ், வேலைன்னு ஆளாளுக்கு எங்க இருப்போனே தெரியல. காலேஜ் லைஃப் இப்படி சண்டை போட்டு முடிக்க வேணாமே. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 months நம்ம பழையபடி இருக்கலாம். ட்ரூ. என்னால இப்போ உன் கூட ஒரு ஃபியூச்சரை பார்க்க முடியல. புரியல. என்னால இப்போ உன் கூட ஒரு ஃபியூச்சரை பார்க்க முடியல. நம்ம சண்டை போட்டது, நீ மாலை என்ன தனியா விட்டுட்டு போனது, இதெல்லாம் தான் என் ஞாபகத்துல இருக்கு. பழசுலாம் அப்படியே மறைஞ்சிருச்சு. I think we'll not be happy anymore if this continues. நீ என்ன சொல்ற? போதும், நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். நம்ம 2 பேத்துக்கும் அதான் நல்லது. Let's break up. பல்லவி, நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? பிரேக்கப் எல்லாம் சான்ஸே இல்லை. நம்ம 2 பேரும் ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல நீ இல்லை. உனக்கும் நான் எதுவும் பண்ணல. இதுவே அடுத்த 50 வருஷத்துக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நினைச்சு பாரு. எந்த ஒரு புரிதலும் இல்லாம மனசை கல்லாக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழணும். நம்ம ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேல கண்டினியூ பண்ணா ரொம்ப மோசமா தான் போய் முடியும். Just give me one chance. ஹரி, கண்டிப்பா நமக்குள்ளது ஒத்து வராது. இட்ஸ் ஆல் டான். பல்லவி, இதுக்கு மேலேயும் நான் மாடி இருந்தா நான் செத்துருவேன். Take care. It all ended that day. அன்னைக்கு தான் காலேஜோட கடைசி நாள். எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அடுத்து ஒரு 6 மாதம் ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு தான் அவளை கடைசியாக பார்த்தேன். உங்களுக்கு பிரேக்கப் ஆகி 6 மாதம் இருக்குமா? ஆமாம் மேம். இன்னும் அந்த பொண்ணோட தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கா? ஆமாம் மேம். ஆனால் இதே கேள்வி தான் நீங்கள் போன செஷனும் கேட்டீங்க. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஓ, லவ்னா என்ன? ஒரு அன்பு, ஒரு பாசம், நேசம். அதாவது நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பேஷன், நம்ம ஒர்க், ஏன் நாய்க்குட்டி முதல் கொண்டு கொடுக்கறது லவ் தான். இந்த ஃபோன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்க்ரீன் டைமா? கொஞ்ச நாள் இது தூரப்படுங்க. இதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் லவ்ங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்பிக்கை. உனக்கு அவன் மேலே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவளுக்கு உன் மேலே இருக்கணும். அது எவ்வளோ பெரிய சண்டைன்னு வந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். அதுவும் இல்லாமல் மூலன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக டைம் கொடுத்து யோசிக்கணும். எந்த தப்பான டிசிஷனும் எடுக்கவே கூடாது. லாஸ்ட் வீக் டாஸ்க் என்ன கொடுத்துருந்தேன்?
எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு புக்கை ஃபுல்லாக கிறுக்க முடியுமோ அவ்வளோக்கு இருக்கணும். நோட் புக் ஃபுல்லாக கிறுக்கி தள்ளியிருக்கீங்க. நைஸ். நீங்கள் படித்தது பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் தானே? ஆமாம் மேம். அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேமரா இருந்துக்கணுமே. இந்த வீக் டாஸ்க், கோ எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். நல்லா ஊர் சுற்றுங்க, கேமரா மூலியமாக டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தனியாக தான் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் நாட் அலவுட். ஆனால் இந்த முக்கால்வாசி கப்புளுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு, டெசிஷன் மேக்கிங்கு, விட்டு கொடுத்து போகிறதுலாம் சுத்தமாக இல்லைடா. அதுவும் இந்த 18, 19, 20, 21 வயசில் சுத்தமாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் பொறுமைங்கிறது, லைஃபுங்கிறது ஏஜில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். லவ்வும் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஆனால் எக்ஸ்ப்ளோரேஷனை ஃபுல்லாக லவ்வில் வச்சுருக்கணும். ஆமாம், நீங்கள் லவ் பண்ணீங்க, ஃப்ரெண்ட்ஸாக உங்கள் கூட இருந்தோம். இல்லை, சரி வராது, கண்டிப்பாக புட்டுக்கும். ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸ்பாயில் ஆகும். முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லலை, தெரியலை, மறந்துட்டோம். எல்லாரும் நல்லா அடி வாங்கியாச்சு. இப்போது தெரிஞ்சது தான் ஒரே வழி. சாரி எங்கள் சைட்லேருந்து. முன்னாடியே உங்களை நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தா நீங்கள் இவ்வளோ தூரம் ஹர்ட் இருக்க மாட்டீங்க, நாங்கள் இவ்வளோ நேரம் புலம்பிருக்க மாட்டேன். ஓவராலாக சொன்ன போனால் இதான் என் கருத்து. உங்களுக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பழக்கம் இல்லைல்ல? இல்லை மேம். ஓகே. அவங்க மெமரிஸ் உங்களை ஹாண்ட் பண்ணுதா? ஆமாம். ஃபோன் யூசேஜ் கம்மி பண்ணீங்களா? இல்லை மேம், எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அது முடியல. ஓகே. அவங்க மெமரிஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணணுன்னா யூ ஹேவ் டு டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். அன்லேர்ன் திங்ஸ், லேர்ன் நியூ திங்ஸ். யூ மஸ்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். நான் அப்படியே கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் லேர்ன் பண்ணேன். சைட் பை சைட் கேட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆனேன். ஆனால் எக்ஸாம்ஸ் ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். பிரதீப், திவாகர் எப்போவுமே என் கூட இருந்தாங்க. வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்க பல்லவி கூடயும் டச்சில் இருந்தாங்க. அவள் பூனே போயிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் நான் எதுவும் பெருசாக விசாரிச்சுக்கல. அவளை பற்றி எது பேசினாலும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆச்சு. பிரதீப் அவங்க அப்பா பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக பார்த்துக்க ஆரம்பித்தான். திவாகரும் மாஸ்டர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணான். எனக்கு இந்த உலகத்திலே கொடுமையான ஒரு விஷயமா என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு நெருங்கியவங்க நம்மளை விட்டு போகிறது தான். என்னடா தாடி முடியல எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்த மாதிரி இருக்கு. தோணுச்சு, எடுத்துட்டேன். சரி, பிரதீப் ஏன் ஷிஃப்ட் பண்ணுறான் சொல்கிறேன். கடந்த ஒரு வருஷமாக நான் பிரதீப் அவனுக்காக இங்கே இருந்தோம். பிரதீப்போட அப்பா வேறு அவனை செகண்ட் இயர்லேருந்தே பிஸ்னஸ் பார்த்துக்க சொன்னார். பட் அவன் காலேஜ் ஸ்டடீஸ்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டான். இப்போ காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. நானும் மாஸ்டர்ஸ் பண்ணணும். சரி, இப்போ பிரதீப் எங்க? கிளம்பிட்டான் சேலம்க்கு. இன்னைக்கு காலையில் தான் ஏதோ மீட்டிங். எப்போ சொல்லலை? வந்துட்டு சொல்ல சொன்னான். சரி, எப்போ வரானா தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவன் அப்படியே எங்கேயே இருந்துருவோன்னு நினைக்கிறேன். அதான் டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணிட்டான் வீடை. நானும் மும்பை போகிறேன். மும்பையா? மாஸ்டர்ஸ்க்கு தான். எங்களுக்கு புரியுது இப்படி ஒரு ஃபேஸில் ஒன்று விட்டுட்டு போகிறது சரியில்லைன்னு. ஆனால் நீ எங்களையும் புரிஞ்சுக்கணும்ல. நீ டோட்டலாக எங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தப்புன்னு தோணுது ஒரு கட்டத்துக்கு மேலே. அதான் எங்களுக்கும் அடுத்த லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, பார்த்து தான் ஆகணும். சொல்கிறேன், தப்புச்சுக்காத. இனி நாங்கள் உன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது கஷ்டம்.
அப்புறம் இந்த பிரதீப் கிட்ட 10K ஏதோ வாங்கியிருந்தில்ல, அது கொஞ்சம் சீக்கிரம் ரிட்டர்ன் பண்ணிடு சொல்ல சொன்னான். நீ நம்ம தேவையை பார்த்துக்க நம்ம மட்டும்தான் இருப்போம். என் கிளாஸ்மேட் மூலமாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஆரம்பத்தில் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் காலேஜில் இருந்த உலகம் வேறு, இப்போ ஃபேஸ் பண்ணுற உலகம் வேறு. பட் லேட்டர் ஸ்டேஜஸில் அந்த பயம் எல்லாமே க்யூரியாசிட்டிக்குள்ளே தள்ளிடுச்சு. நியூ ரொட்டீன் விச் கேவ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நைட்டுக்கு அப்புறம் பிரதீப் திவாகர் என் கூட இல்லை. 2 பேருமே அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. ரீயூனியன் ஒன்று இருந்தால் அது முன்ன மாதிரி இருக்காது. தெரப்பியெல்லாம் முடிஞ்சு நானே ரியலைஸ் பண்ணேன், இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும்னா நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. என் ரொட்டீன் ஒர்க்ஸை மாற்றினாலே என்னை நான் முழுசாக மாற்றிக்கிட்டேன். அன்லேர்ன் திங்ஸ், லேர்ன் நியூ திங்ஸ். யூ மஸ்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். இப்போது சரிங்கிற ஒரு விஷயம் நாளைக்கு தப்பாக ஃபீல் ஆகும், தப்புன்னு இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு சரியாக ஃபீல் ஆகும். ஆனால் சிலது சரினா எப்போவுமே சரிதான், தப்புனா அது எப்போவுமே தப்பு தான். March 8. ப்ரோ புரியல ப்ரோ. ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட் நான் கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிட்டேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு கடலில் போல தான் அவங்க இன்னும் வரும், அப்புறம் அதுவே உருவாங்க. உன்னை போல் பெருசாக நான் பாதிக்கிறது இல்லை, ஆனால் நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். என்னை லவ் பண்ண ஒருத்தி நீ வேண்டாம் மறந்துன்னு சொன்ன அந்த ஒரு நொடியில் ஏற்படுற வலி ரொம்பவே மனசை வலிக்கிடுச்சு. அவளோட பார்வையிலேருந்து என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்கல. பிரிஞ்ச காரணத்தை இப்போ நினச்சி வருத்தப்பட எதுவுமே இல்லை. நாள் போக போக எனக்கு பல்லவி மேலே இருந்த டிஸ்டர்பிங் ஃபீல், கோபம், வெறுப்பு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த கோபம் வெறுப்புக்கெல்லாம் மேலே இருந்த லவ்வே இப்போ இல்லை. இதெல்லாம் இருந்து என்ன ஆக போகுது? இதெல்லாம் விதியா இல்லை எல்லாமே நல்லதுக்கு எடுத்துக்கிறதா? எதுவுமே புரியல. திங்ஸ் வேர் ஆக்சுவலி பியூட்டிஃபுல் பிட்வீன் அஸ். பட் என்னென்னு தெரியல, ஏதேதோ ரீசன்ஸ்னால நாங்கள் பிரிய வேண்டியதாக போயிடுச்சு. அந்த ஒரு நாள் நான் கூட இருந்திருந்தா அட்லீஸ்ட் we would have been friends. But everything got shattered. The reason we are apart wasn't really a reason now. But life கண்டிப்பாக இதை தாண்டி நிறைய இருக்கு. Everything must move on. Remember, it's just a movement between a collection of moments in their life. So go with the flow. பிரதீப் சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி தான் பார்த்தல, பட் பரவாயில்ல, நான் இது ஒரு லேர்னிங்காக தான் பார்க்குறேன். லைஃப் இஸ் ஸோ அன்சர்டன் வித் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ். கிஃப்டோட வேல்யூலாம் உனக்கு இப்போ புரியாது. ப்ரோ, நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி இவ்வளோ ஷேர் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. மேலோட்டமாக சொல்வீங்கன்னு நினச்சோம். எங்களுக்குமே அது ஒரு பெரிய லேர்னிங் தான். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் அந்த பிரேக்கப்க்கு அப்புறம் பல்லவியை திரும்ப மீட் பண்ணீங்களா?
ஹே நான் போகணும் பாய் நோ